سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم. وقال النبي صلى الله عليه وسلم الصدقة كل عام أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வரலாற்று தொடரை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாய் இன்றைக்கு பெருமானார் உருவாக்கிய பொருளாதார சித்தாந்தம், எப்படியும் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று முதலாளித்துவம் சொல்லுகிறது, எதுவும் உனக்கு சொந்தம் இல்லை என்று கம்யூனிசம் சொல்லுகிறது. இந்த இரண்டுக்கும் இடையில் பொருளாதாரம் குறித்தும் அதற்கு என்ன ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்பது குறித்தும் மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை இன்றைக்கு கேள்வி பதில் வாயிலாக உங்களின் புறத்திலிருந்து ஹஜரத் அவர்கள், பள்ளியினுடைய இமாம் அவர்கள் கேள்வி கேட்பார்கள். அதற்கான பதில் சொல்லப்படும். பதில் தெரியவில்லை என்றால் பார்த்து இன்ஷா அல்லாஹ் சொல்லிவிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ். அதனால தாராளமாக இப்பொழுது ஹஜரத் உங்களுடைய கேள்விகளை தொடரலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜரத். அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரைக்கும் பயான் நிகழ்ச்சி, இப்போ தான் புதுமையாக கேள்வி பதில் நிகழ்ச்சி. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லாஹ் ஹைராக்கி தருவாங்க. ஆமீன். இப்போது ஜக்காத் அப்படிங்கிறது யார் மேலே கடமையாகுதுங்க ஹஜரத்? அல்ஹம்துலில்லாஹ். ஜகாத் என்பது எல்லோரின் மீதும் கடமை அல்ல. நகையாக யார் 87.5 கிராம் வைத்திருக்கிறார்களோ, பணமாக 612 கிராம் 360 மில்லி கிராம் வெள்ளியின் அளவு யாருக்கு பணம் இருக்கிறதோ அதுவும் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கிறது. ஒருத்தர் இன்னைக்கு 612 கிராம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு கிராம் என்ன விலை? இன்னைக்கு வெள்ளி நம்ம 117 ரூபா வெள்ளி வியாபாரம் பண்றீங்களா? சரி, அப்ப 612 கிராமுக்கு என்னன்னு நீங்க பாத்துக்கோங்க. ஒரு 117 ரூபான்னு சொன்னா கணக்கு போடுங்க. அந்த அளவுக்கு பணம் ஒரு வருடம் முழுக்க அவரிடத்தில் இருந்தால் எவ்வளவுமா? 71,000 ரூபாய் ஒரு வருடமாக. இப்போ ஒருத்தர்கிட்ட 5 பவுன் தங்கம் இருக்கு, கொஞ்சம் வெள்ளி இருக்கு, இது எல்லாம் சேர்த்தாக்கா 71,000 ரூபாய் அளவுக்கு வந்துருது. ஒரு வருடம் ஃபுல்லா அவர்கிட்ட இருக்கு. அவரின் மீதும் ஜகாத் கடமை. இன்னும் சுருங்க சொல்வதாக இருந்தால் வீட்டினுடைய அத்தியாவசிய பொருளை தவிர, அத்தியாவசிய பொருள்னு சொன்னாக்கா எதை நம்ம பயன்படுத்துறோமோ, 2 வண்டி இருந்துச்சுன்னா ஒரு வண்டி அவசியம், இன்னொரு வண்டி உபரியா இருக்கு. அத்தியாவசிய பொருட்களை தவிர மீதம் உள்ளது 71,000 ரூபாய் அளவுக்கு மதிப்புள்ளது நம்முடைய வீட்டில் இருந்தால் அவருக்கு ஜகாத்து கடமை. ஜகாத்தின் பொருளை வாங்க அவருக்கு அனுமதி இல்லை. அப்புறம் இந்த நகையில் வெள்ளியில் நீங்கள் கணக்கு சொல்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு 87.5 கிராம் நகை இருந்ததுன்னா
ஜக்காத்து கடமையாகுது. ஆமா. இப்போ வந்து 87.5க்கு மேலே, உதாரணத்துக்கு ஒரு 10 பவன் வைங்க, சரி, 20 பவன் இருக்கு, 25 பவன் இருக்கு, 10.5க்கு மட்டும் ஜக்காத் கொடுக்கணுமா, அந்த 20 25க்கு சேர்த்து கொடுக்கணுமா? அதாவது இன்னைக்கு நிறைய பேர் என்ன விளங்கி வச்சிருக்காங்கன்னா, இந்த 87.5 கிராம கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிறதுக்கு ஜக்காத் கொடுத்தா போதும்னு விளங்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி அல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஜக்காத் கொடுக்கணும். ஒருத்தர் 25 பவுன் இருக்குன்னு சொன்னா 25க்கும் சேர்த்து ஜக்காத் கொடுக்கணும். அதுல 87.5 கிராம கழிச்சிடக்கூடாது, முழுமையாக கொடுக்க வேண்டும். அதுக்கு எப்படி கொடுக்கணும்னு சொன்னா, இன்னைக்கு பழைய நகையில் ரேட் எவ்வளவோ வாங்குற அன்னைக்குள்ள ரேட்டை போடக்கூடாது. 40 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பார் 2000 ரூபாய்க்கு, அந்த ரேட்டை போட்டு கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு என்ன விலையோ புது நகையை விட ஒரு 50 ரூபாயோ 60 ரூபாயோ தான் ஒரு கிராமுக்கு கம்மியாகுது, அந்த ரேட்டை போட்டு கொடுக்கணும். அப்புறங்க ஜிராத், சொல்லுங்க. இப்போ ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு 25 பவுன் நகை வாங்கி வச்சிருக்கோம். சரி, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி, சரி, நோம்பு முடிஞ்சதும் பிள்ளைக்கு கல்யாணம். இப்படி உங்க பிள்ளைக்கா? அது போன வருஷம் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, இன்ஷா அல்லாஹ் இன்னி பிள்ளை இருக்கு, துவா செய்யுங்க அல்லாஹ். அப்போ ஒரு 25 பவன் நகையை வாங்கி வச்சிருக்காங்க. வச்சிருக்கோங்கிறதுனால தான் இப்படி கேள்வி கேட்குறீங்க. ஆமா, வச்சிருக்காங்க, சரி, அல்லது வச்சிருக்கீங்க. இப்போ பிள்ளைக்குன்னு வாங்கி வச்சது, ஆமா, இதுக்கு பிள்ளையின் திருமணத்துக்கு வாங்கி வச்சதுக்கு ஜக்காத் கொடுக்கணுமா? 87.5 கிராம் பிள்ளைக்கு கொடுத்துருங்க. இது பிள்ளைக்கு சம்பந்தப்பட்டது. வெறும் பிள்ளைக்குள்ளே நீங்க நியத்து பண்ணி 25 கிராம் 25 பவுன் வாங்கிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜக்காத் கடமை. நீங்க வாங்கும் போதே இதை நானும் பயன்படுத்திக்கிறேன், பிள்ளைக்கும் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தா பிள்ளைக்கு 87 கிராம கொடுத்துட்டு 87.5 இருந்தா ஜக்காத் கடமையாயிரும். பிள்ளைக்கு 87 கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறதுக்கு ஜக்காத் கொடுத்தா போதும். அதே திருமணத்திற்கா. அதே மாதிரி பொட்ட பிள்ளைக்கு பர்த்டே அன்னைக்கு மாமா மச்சான் சொந்த பந்தம் எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து, அது எங்கள் வீட்டையாரு கேட்டுறாதீங்க, சரி, பிரைஸ்லெட்டு செயின் மோதிரம் இப்படி எல்லாம் போட்டு அது ஒரு 15 பவன் கண்டிப்பா. ஒரு 2 வயசு 1 வயசு குழந்தை 2 வயசு பொம்பளை பிள்ளைக்கு இருக்கு, இதுக்கு ஜக்காத் இருக்கா? பராமரிப்பவர்கள் கண்டிப்பாக கொடுத்தே தீர வேண்டும். அந்த பிள்ளைக்கு யார் பொறுப்பாளிகளோ அவர்கள் கொடுத்தே தீர வேண்டும். அதுக்கடுத்து இப்போ நிறைய பேருனுடைய நகை வந்து நகைக்கடையில் அடமானம் வச்சிடுறாங்க. சரி, அடமானம் ஒரு 20 பவுன் நகை அடமானத்தில் இருக்குது. சரி, இப்போ அதுக்கு வந்து அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைக்கு ஜக்காத் கொடுக்கணுமா? அடமானத்தில் நிறைய இன்னைக்கு நகைக்கடை ஃபுல்லாக, அந்த அடகு கடை ஃபுல்லாக நம்மளால தான் புர்காவாக தான் நிற்கிது. ரொம்ப ரொம்ப கொடுமையான சூழல். நிறைய வட்டிக்கு போயிட்டாங்க. அடமானமிடப்பட்ட பொருளுக்கு ஜக்காத் இல்லை. யார்கிட்ட மில்க் இருக்குதோ தன்ட்ட பொருள் இருந்தா தான் ஜக்காத். அந்த பொருள் வந்து இப்ப இவங்க கடைக்காரனா இருக்கிறாங்க, அவன் கையில இருக்கு, இவன் கையில இல்லை. அவனும் சொந்தம் கொண்டாட முடியாது, நாமும் சொந்தம் கொண்டாட முடியாது. அதனால இந்த அடமான பொருட்களுக்கு ஜக்காத் கிடையாது. சரி, அதே மாதிரி உங்க சம்சாரத்தினுடைய நகைக்கு நீங்க ஜக்காத் கொடுக்கணும். நல்ல கேள்வி கேட்டுக்கிறாரு. அதாவது சில பேர் வந்து எப்படா சிக்கல்ல மாட்டலாம். பொதுவாகவே ஆக்கில் பாலுகானவர்கள், யார் ஆக்கில் பாலுன்னு சொன்னா வயது வந்தவர்கள், அறிவு சுவாதீனம் உள்ளவர்கள், சேர்த்து வைத்திருக்கிற பொருளுக்கு அவங்க தான் ஜக்காத் கொடுக்கணும். என் மனைவியின் நகைக்கு மனைவி தான் ஜக்காத் கொடுக்க வேண்டும். கடமை அல்லாஹ் கேள்வி கேட்கறது அவங்கள தான். அவங்களுக்காக அவங்க பொதுவாகவே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க, அவங்களால முடியாது, அவங்களுக்காக நாம் ஜக்காத்து கொடுத்தால் ஜக்காத் கூடும். ஒரு சிக்கல் என்ன வருதுன்னா, இப்படியே ஹவுஸ் ஒய்ஃபை ஜக்காத் கொடுக்க சொல்லிட்டா குறைஞ்சு குறைஞ்சு கடைசியில் அந்த அம்மா வாங்குற நிலைமைக்கு வந்துருமே, ஏன்னா அது சம்பாதிக்கலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி சமூகத்தில் இருக்கு. மார்க்கம் என்றைக்கும் நகையை கன்ஸாக ஒரு பொருளை வச்சே இருக்கணும்னு சொல்லவே இல்லை. பொருள் எப்பயுமே ரொட்டீனா வரணும், நீ வைக்காத, வச்சா கொடுக்கணும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம். எல்லோருக்கும் அந்த பொருள் வளம் வர வேண்டும். நீ வச்சிருந்தா கண்டிப்பா கொடுக்கணும். மனைவிக்கு மனைவியின் மீது தான் கடமை.
ஒரு கடுமையான கணவன் இருக்கிறாரு, உனக்கெல்லாம் நான் ஜக்காத் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. உங்களை மாதிரி உள்ளவர் இருக்கிறாரு, என்ன மாதிரி உள்ளவர் இருக்கிறாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை, நாம மனைவிக்கு என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கலாம். ஆப்சா கொடுப்பாரா என்னன்னு தெரியல. சரி, ஆப்சா ஓதி ஓதி கொடுப்பாரு. இப்போ இந்த அனாதைகள், அவங்களுக்கு தாய் தந்தை இல்லை, யாருமே இல்லை, ஆனால் அவங்க பேர்ல சொத்து இருக்கு. அனாதை குழந்தைகள், இவங்களுக்கு பேர்ல சொத்து இருக்கு. இந்த சொத்துக்கு ஜக்காத் இருக்கா? நகை பணங்கள் இதுக்கெல்லாம் ஜக்காத் இருக்கு. இடங்களா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய தேவைக்குள்ள இடங்களாக இருந்தால் அதுக்கு ஜக்காத் இல்லை. அவங்க வீடு கட்டிக்கிறணும், அவங்க யூஸுக்கு உண்டான இடமாக இருந்தால், நகையாகவோ பணமாகவோ பேங்க் பேலன்ஸாகவோ இருந்தால், யத்தீம்களை பராமரிப்பவர்கள் அந்த பிள்ளை வயது வருகிற வரை அதற்கு ஜக்காத் கொடுத்தாக வேண்டும். அந்த பிள்ளை வயது வந்து பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு அந்த பிள்ளையின் மீது ஜக்காத் கிடைக்கும். அதே மாதிரி ஜக்காத்து வந்து எந்த பொருள் மேல எல்லாம் கடமையாகாது. ஜக்காத் எது மேல எல்லாம் கடமை இல்லை. கொஞ்சம் வித்தியாசமான கேள்வியா இருக்கு. நம்ம எதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறோமோ நகையை தவிர, ஷாஃபி மதுஹப்ல பயன்படுத்துற நகைக்கும் ஜக்காத் இல்லை. எல்லாரும் பேசாம ஷாஃபி மதுஹப் போயெல்லாம் யோசிக்கிற மாதிரி தெரியுது. 100 பவுன் வச்சிருக்கிறாரு, அப்பப்ப மாத்தி மாத்தி பயன்படுத்திக்கிறாங்க, ஜக்காத் இல்லை. ஆனால் ஹனஃபி மதுஹப்ல நகையை தவிர மற்ற ஜாமான்கள், இப்போ வீட்டு உபயோகமாக இருக்கு, உபயோகப் பொருட்கள், இதுக்கெல்லாம் ஜக்காத் இல்லை. படுக்கிற கட்டலுக்கு ஜக்காத் இருக்கா? இல்லை. ஓட்டுற வண்டிக்கு ஜக்காத் இருக்கா? இல்லை. எதெல்லாம் அவசிய பொருட்களோ அதற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் இல்லாத பொருள், டிவியில அவசியம் இல்லாது, அதெல்லாம் கணக்கில் எடுக்கணும். அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ போடணும். வீட்டில் ₹1,00,000 டிவி இருக்கு. ஆமா, கண்டிப்பா கொடுத்தாங்கணும். அப்படியா? ஆமா. ஏசி இன்னைக்கு வந்து அத்தியாவசிய பொருள்ல சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு இருக்க யாருக்கும் இருக்க முடியாது, அவ்வளவு வெயில் அடிக்கிறது. அதனால ஏசி எல்லாம் அவசிய பொருட்கள். அதே மாதிரி வீடு வந்து ஒரு 10 கோடி ரூபாய்க்கு சொந்த வீடு இருக்கு. சரி, 10 கோடி ரூபாய்க்கு இருந்தாலும் அதே மாதிரி கார் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் கார் வச்சிருக்கோம். இப்படி இருந்தாலும் இவ்வளவு பெரிய விலை மதிப்பா இருந்தாலும் ஜக்காத் கடமையாகாதா? ஆகாது. 10 கோடி இல்லை, 100 கோடிக்கு பேலஸ் கட்டுறீங்க நீங்க வசிக்கிறதுக்காக, நீங்கள் வசிப்பதற்காக, ஆகாது. அதே மாதிரி காரை நீங்கள் ஓட்டுவதற்கான வாகனம் ஆகாது. எக்ஸ்ட்ரா வாகனம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இப்ப இந்த கேள்வி வரும். ஒருத்தர் வந்து ஓம்னி ஒன்று வச்சிருக்கிறாரு, பென்ஸ் ஒன்று வச்சிருக்கிறாரு, இதுல எது எஸ்டேட் அப்படின்னா ஓமனியை ஓட்டுறதுக்கு எடுத்துக்கிறனோ பென்ஸுக்கு ஜக்காத் கொடுக்கும். நாங்கெல்லாம் ஓம்னி, நீங்க பென்ஸ், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. புகழ்ல அல்லாஹ் செல்வத்திலையும் எப்படி ஆக்கி தரும். இப்போ அடுத்து சொந்த வீடு, சரி, வாடகைக்கு வீடை கட்டி வாடகை கூப்பிட்டுருக்கோம். சரி, அந்த வாடகை கூட்ட வீடோ கடையோ இது காம்ப்ளெக்ஸோ இதனுடைய மதிப்பு வந்து பல கோடி இருக்கு. இப்போ அந்த வாடகைக்கு விட்ட வீடு காம்ப்ளெக்ஸினுடைய கடை அதனுடைய மொத்த கொள்முதலுக்கு ஜக்காத்தா அல்லது அதுல இருந்து வர்ற வாடகையை வச்சு ஜக்காத்தா? நல்ல அழகான கேள்வி கேட்டுக்கிறாங்க. நாம ஒரு 10 வீடு வாடகைக்கு விட்டுருக்குறோம் அப்படின்னா அந்த வாடகையும் வாங்கி செலவாகி போயிடுது, வீட்டுக்கு ஜக்காத்தே இல்லை. வாங்கி அதுக்கு செலவழிச்சிடுறோம். நம்ம வீட்டுக்கு உதாரணமா வந்து எனக்கு ஒரு 10 வீடு இருக்கு, என்ன ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். நமக்கு ஆமா. அப்ப வந்து எல்லாத்துக்கும் அப்ப அதாவது 10 வீடு வேற பேர் நினைச்சு கூடாது. அதனாலதான் 2 தான் நினைப்பாங்க, 10 நினைக்க மாட்டாங்க. இப்ப இந்த வாடகையை வாங்கித்தான் இவர் செலவு சாப்பிடணும். இந்த வீட்டு வாடகைனா இவருக்கு வேற எந்த வருமானமும் இல்லை, இப்போ இவருக்கு ஜக்காத் கடமை இல்லை. அந்த வாடகையில் எது சேமிப்பாக ஒரு வருடம் இருக்கிறதோ அந்த சேமிப்புக்கு ஜக்காத் கொடுத்தாங்க. அதே மாதிரி வாகனங்களை வாங்கி வாடகை கூட்டிருக்கோம். அப்ப இந்த வாடகைக்கு விடப்பட்ட வாகனம் டிராவல்ஸ் வச்சிருக்கிறாங்க, காரு மாதிரிலாம் வாடகை வருது, வருமானம். இப்படிப்பட்ட வாகனங்களுக்கு என்ன? வாகனத்துக்கு ஜக்காத் கொடுக்கணும், வாடகைக்கு அல்ல, மிச்சம் உள்ளதுக்கு அல்ல. அந்த வாகனங்கள் இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு போகுதோ
அந்த வாகனங்கள். ஏன்னா இது அவருடைய உபயோகத்தை விட அதிகமாக இருக்கிறது. அவர் பயன்படுத்திக்கிற காருக்கு இல்லை, அதை வாடகைக்கு விடுறாருன்னா அந்த காரு முக்கியத்தில் சேராது. அதனால காருக்கான காசு கொடுக்கணும். 4 கார் வச்சிருக்கிறாரு, அந்த 4 கார் ஒரு கார் 4 லட்ச ரூபா வருதா, 4 காருக்கு வந்து 16 லட்ச ரூபா, 16 லட்ச ரூபாய்க்கு இந்த காசு கொடுத்தாங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு சரக்கு உள்ள இருக்கு. இப்போ டூல்ஸ் கடையெல்லாம் இங்கே இருக்கு. அவங்க வந்து அந்த டூல்ஸு இரும்பு பொருள் ஒரு 10 லட்ச ரூபாயோட பொருள் கடையில் இருக்கு. இப்போ இவங்களுக்கு வந்து மாதம் வருமானங்கிறது ஒரு 50,000 ரூபா தான் வருது. இப்போ வியாபார பொருளுக்கான ஜக்காத்து முறை என்ன சிஸ்டம் இது? இன்னைக்கு நிறைய பேருக்கு அது நீங்களால முடியவே இல்லையா ஹஜ்ரத், என்ன செய்யறது அப்படின்னா ஸ்டாக் எடுக்கணும், அவ்வளோதான். ஸ்டாக் எடுக்கலைன்னா ஒரு வியாபாரி, ஸ்டாக் எடுக்கலைன்னா ஒரு வியாபாரியே இல்லை இல்லையா? எல்லாம் டெட் ஸ்டாக் ஃபுல்லாக உள்ள சேர்ந்துடும். அவர் லாபம்னு நினச்சிட்டு இருப்பார், எல்லாம் இங்கே குப்பையாக இருக்கும். அதனால வந்து ஒரு நல்ல வியாபாரி யாருன்னு சொன்னால் ஸ்டாக் எடுக்கிறான்ல. அப்போ இந்த ஸ்டாக் எடுக்கும்போது இந்த வருஷம் எவ்வளோ ரூபாய் இருக்கு, உதாரணமாக 25 லட்ச ரூபாய்க்கு ஸ்டாக் இருக்கு. அடுத்த வருஷம் ஸ்டாக் எடுக்கும்போது 30 லட்ச ரூபாயா இருக்கு. 30 லட்ச ரூபாய்க்கு ஜக்காத் கொடுக்கணும். இந்த பாக்கி இருக்க 5 லட்சம் இடையில சேர்ந்தது தான், ஆனாலும் எவ்வளவுக்கு ஜக்காத் கொடுக்கணும்? இப்போ 25 லட்ச ரூபாய்க்கு இந்த தடவை ஸ்டாக் எடுத்தாரு. அவர் அடுத்த வருஷம் பார்த்தாக்கா 15 லட்ச ரூபா தான் இருக்கு. இப்போ ஜக்காத் எவ்வளவு தான் கொடுக்கணும்? 15. இப்போ அடுத்த வருஷம் ஸ்டாக்ல எவ்வளவு வருதோ ஒவ்வொரு வருடமும் ஸ்டாக் எடுக்க வேண்டும். இந்த ஸ்டாக் எடுக்கிற வியாபாரி தான் நல்ல வியாபாரி. அதனால அது வருட கடைசியில் எவ்வளவு வருகிறதோ அவளுக்கு கொடுத்தாக வேண்டும். அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துல வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே ஆன்லைனு, கம்ப்யூட்டர் ஒரு 10 கம்ப்யூட்டர் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தொழில் நிறுவனத்தில் வந்து அந்த கருவிகள், மிஷினு, இதெல்லாம் ஒரு பெரிய ப்ரெஸ்ஸு அப்படின்னா அதனுடைய மிஷின் பெருசாக இருக்கும். இப்படியெல்லாம் அதனுடைய கருவிகள், தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய உபயோகப்படுத்தக்கூடிய கருவிகள் இருக்கு. இதுக்கு ஜக்காத் இருக்கா? இல்லை. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரு கடை நடத்திட்டு இருக்கிறோம், பில் போடுறதுக்காக வேண்டி ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறார். அது நம்ம பயன்பாட்டுக்கு உள்ளது. பயன்பாட்டுக்கு உள்ளதுல என்ன கிடையாது? ஜக்காத் கிடையாது. உபரியாக எது இருக்கிறதோ அது அடுத்தவனுக்கு போய் சேர்றது. எனக்கு சுருக்கமாக விளங்குனா, அது தனக்கு பயனளிக்காது. ஒரு நட்டு இருக்கு, இவருக்கு பயன் இல்லை, இன்னொருத்தர் வாங்கி போயிடுவார். ஒரு போல்ட் இருக்கு, இன்னொருத்தர் வாங்கி போவார். தனக்கு பயனளிக்கக்கூடிய கணக்குள்ளேயே சாப்பிட்றதுக்கான சிஸ்டம் வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் யாருக்கு பயனளிக்கக்கூடியது? அவருக்கு பயனளிக்கக்கூடியது. இதுக்கெல்லாம் ஜக்காத் இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டில் இப்போ இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லட்ச ரூபா இவருக்கு அப்படின்னு இருக்கு, 5 லட்ச ரூபான்னு இருக்கு. ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட பங்குல அதே மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அதனுடையது. அதே மாதிரி பேப்பர் கோல்டு, இந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி இருக்க நவீன ஆன்லைன் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய இவைகள் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு என்ன சட்டம்? ஒரு மாதத்துக்கு கேட்க வேண்டியதெல்லாம் ஒரே கேள்வியாக கேட்டார். பயங்கரமான ஆளாக இருக்குல்ல. ஒன்னொன்னா எடுங்க, எதுக்கு தனித்தனியாக கேட்பானேன்னு சொல்லி மொத்தமா. அதாவது இன்சூரன்ஸ் நீங்க 10 விஷயமானாலும் படபடன்னு அடிக்கிறாரு. அதாவது இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருமே போட்டு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு சில கம்பெனில அத்தியாவசியமா போயிடுச்சு. நாம எவ்வளவு கட்டி இருக்கிறோமோ அதற்கு ஜக்காத் கொடுக்கணும். இன்சூரன்ஸ்ல வருகிற போது ஒரு தொகை எக்ஸ்ட்ரா வரும். இந்த இன்சூரன்ஸ்ல 2 வகை இருக்கு, ஜாயிஸ் இருக்குது, நஜாயிஸ் இருக்கு. என்ன கம்பெனில எதுக்காக வேண்டி அப்படின்லாம் போட்டிருப்பான். ஒரு இரும்பு தொழிற்சாலைக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருப்போம், நம்ம பிஸ்னஸுக்காக. ஜாயிஸா இருக்கக்கூடியதுல நம்ம எவ்வளவு கட்டியிருக்கோமோ அதுக்கு வருஷம் ஜக்காத் கொடுத்துடணும். கடைசியில் ஒரு 10 வருஷம் கழிச்சு லாபம் கொடுப்பேனா இல்லையா, அந்த லாபத்திற்கு லாபம் வருகிற போது ஜக்காத் கொடுக்கணும். இது ஒரு சட்டம். இன்னொன்னு ஹராமான இன்சூரன்ஸ் இருக்கு, அதுதான் நிறைய இருக்கு. அதுல நாம கட்டின அளவுக்கு ஜக்காத் கொடுக்கணும். அவன் லாபம்னு கொடுக்குறானா இல்லையா, அது லாபம் அல்ல, வட்டி. வட்டி எத்தனை கோடி இருந்தாலும் ஹராமில் ஜக்காத் இல்லை. ஹராமான பொருள்ல ஜக்காத் இல்லை. அதனால அதுக்கு ஜக்காத் கிடையாது. நன்மையை நாடாமல் ஏழைகளுக்கு வழங்கிவிட வேண்டும். அதுல நன்மை நாடக்கூடாது. இதான் இன்சூரன்ஸினுடைய சட்டம்.
எல்ஐசியில் ஒருத்தர் போட்டு வச்சிருக்கிறாரு, அது இன்சூரன்ஸ் தானே. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னா, ஷேர் மார்க்கெட்டுங்கிறது பிஸ்னஸ். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது பிஸ்னஸ். நம்ம வந்து நம்முடைய காசு அதை போட்டு தான் நம்ம என்ன செய்யறோம், மார்க்கெட்டிங் பண்றோம். அதனால அது ஃபுல்லா நம்ம காசு தான், அதுக்கு ஜகாத் கொடுத்தான் ஆகணும், ஃபுல்லா ஜகாத் கொடுக்கணும். அதே மாதிரி பேப்பர் கோல்டு, இது முழுக்க முழுக்க நம்ம காசு. அந்த பேப்பரை கொடுத்தா இப்போ காசை கொடுத்துருவான். 10 லட்சம் ரூபாய்க்கு நான் நகை வாங்கியிருக்கேன்னு அவர் என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம பேப்பர் வச்சுக்கிறோம். இதை கொண்டு போய் கொடுத்தாக்கா இன்னைக்கு என்ன ரேட்டோ அவன் என்ன செஞ்சிருவான். ஆமா, அதனால இது எல்லாத்துக்குமே 1 வருடம் பூர்த்தியானால் கண்டிப்பாக ஜக்காத் கொடுத்தே தீர வேண்டும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி இந்த பிரைவேட் கம்பெனிகளில் கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த பிஎஃப் ஃபண்டு அவங்க பிடிச்சி வச்சிருப்பாங்க. அது 2 லட்சம் 5 லட்சம் அங்கே இருக்கும். அவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க கைக்கு வரக்குறதுன்னு அது இருக்கும். இப்படி நம்ம பேர்ல இருக்கக்கூடிய அந்த பிஎஃப் ஃபண்டுக்கு ஜகாத் இருக்கா? ப்ராவிடன்ட் ஃபண்ட் அது வந்ததுக்கு பிறகுதான் நம்மள்ட்ட இருந்து பிடிக்கப்படும். அந்த பிடிக்கப்பட்டது நமக்கு சொந்தம் இல்லை, கவர்மெண்ட் திடீர்னு தர முடியாதுன்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒண்ணுமே செய்ய முடியாது, கேஸ் போட்டு ஜெயிக்க முடியாது. ஆனா அது கைக்கு வந்ததற்கு பிறகு உடனே ஜகாத் கடமையா, அங்க 1 வருஷம் பூர்த்தியாக உடனே ஜகாத் கடமை. அதனால ப்ராவிடன்ட் ஃபண்டை பொறுத்தளவுக்கு உடனுக்குடனே கொடுத்தாகணும் அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வீடு கடை இதுக்கெல்லாமே அட்வான்ஸ் கொடுத்து வைக்கிறோம். ஆமா, அதே மாதிரி போக்கியத்துக்கு 5 லட்சம் 10 லட்சம் இப்படின்னு போக்கியத்துக்கெல்லாம் இருக்கு. இப்படி அட்வான்ஸ் தொகை அங்க இருக்கு, ஒத்திக்கு கொடுத்த தொகை அங்க இருக்கு. இதுக்கெல்லாம் ஜகாத் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நம்ம அட்வான்ஸ் கொடுத்துருக்குறோம்னு சொன்னா நம்ம காசு தான் அங்க இருக்கு. நம்ம வீட்டை காலி பண்ணிக்கிறோம்னு சொன்னா கண்டிப்பா அவர் என்ன செஞ்சிருவார், கொடுத்துருவார். அப்ப கண்டிப்பாக அட்வான்ஸுக்கு நம்ம கொடுத்த அட்வான்ஸுக்கு நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணும், ஜகாத் கொடுத்தா ஆகணும். போக்கியம் அது ஆல்ரெடி ஹராம். ஆனா போக்கியத்துக்கு நீங்க பணம் கொடுத்துருந்தா கடன் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த கடனுக்கு என்ன செஞ்சுதான் ஆகணும், ஜகாத் கொடுத்தா. இது வரக்கூடிய கடன், வராக்கடன் இருக்கு. சிலர் நிறைய பேர் அந்த வராக்கடன் என்ன செஞ்சிருவாங்கன்னா நம்ம ஜக்காத்துல கழிச்சு விட்டுறலாம், நம்ம கவலைப்பட தேவையில்லை. நிறைய பேர் இந்த வேலையை செய்யறாங்க. வராக்கடன் ஜக்காத்துக்கு நியத்து ரொம்ப தேவை, நியத்து ஷரத்து. அதனால வராக்கடனை நான் ஜக்காத்துல கழிச்சிட்டேன்னா ஜக்காத்து நிறைவேறவே ஆகாது. அதுக்கு இமாம்கள் சில ரகசியங்களை சொல்றாங்க. என்னன்னா, உங்களுக்கு கொடுத்த அளவுக்கு பணத்தை கையில கொடுத்து அவன்கிட்ட அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துரு, நீ கடை வாங்கினியா இல்லையா அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறது, வாங்கினதுக்கு பிறகு நியத்தை செஞ்சா கூடும், இல்லாட்டி கூட. அவன் அதை வாங்கிட்டு இந்த கொடுத்த பணத்தை வாங்கிட்டு அங்கே இல்லைன்னு போயிட்டான்னா ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு நான் அன்பளிப்பு செய்கிறேன், கொடுக்கும்போது உனக்கு நான் அன்பளிப்பு செய்கிறேன், இந்த 2.5 லட்சம் நீ ஏற்கனவே எனக்கு 2.5 லட்சம் தர வேண்டி இருந்துச்சுல, அதை என்கிட்ட இப்போ கொடுத்துரு அப்படின்னு சொன்னா என்ன செய்யும், கூடும். ஆனா நான் அன்பளிப்பு செய்கிறேன்னு சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம் பறக்கலான்னா முடிச்சுக்கிறேன், மொத்தம் 5 லட்சமா படுத்துக்கிற வேண்டியதான். அதே மாதிரி அஜ்ரத், ஒருத்தருக்கு இந்த ஜகாத் கொடுக்குற அளவுக்கு அசையா சொத்து இருக்கு. சரி. ஆனா அவர் அன்றாட சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு. சரி, ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. ஆனா சொத்து இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறவர் ஜகாத் கொடுக்கணுமா? ஜகாத் வாங்கணுமான்னு கேக்குறீங்களா, கொடுக்கணுமான்னு கேக்குறீங்களா? ஜக்காத்து கொடுக்கணுமா அல்லது இவர் ஜக்காத்து வாங்கிக்கலாமா? சொத்து இருந்தாக்க இவர் பயன்படுத்தக்கூடிய சொத்துக்கு தான் ஜகாத் கிடையாதுல்ல. இவர் பயன்படுத்தக்கூடிய சொத்துக்கு ஜக்காத் கிடையாது. அதே நேரத்தில் அவருக்கு ஜக்காத் கொடுக்கலாமா அப்படின்னா கூடாது. ஜக்காத்தை தர தகுதி உள்ளவர்கள், ஜக்காத்தை பெற தகுதி இல்லாதவர்கள், இத சட்டம். ஜக்காத் யார் தர தகுதி உள்ளவர்களாக போய்விட்டார்களோ அவர்கள் பெற தகுதியற்றவர்கள். இதான் சிம்பிள், வேற ஒண்ணுமே இல்லை. அதனால கண்டிப்பா அவருக்கு ஜக்காத்தை கொடுத்தா நம்ம ஜக்காத் கூடாது. அதுக்கு தான் மார்க்க சதக்கா கொடுக்க சொல்லுகிறது, மார்க்கம் அன்பளிப்பு கொடுக்க சொல்லுகிறது, ஹதியா கொடுக்க சொல்லுகிறது, அவரை மேம்படுத்த சொல்லுகிறது. அதுக்கு முடியலையா, வீட்டை வித்துட்டு வாடகை வீட்டுக்கு போயிடு. என்ன ஜர்த்தி இப்படி சொல்றீங்க? அதில் நல்ல முன்னேற்றத்தை வைத்திருப்பான். அதே மாதிரி இந்த காலி நிலம், இப்போ
தரிசு நிலமா இருக்கு. ம். இந்த தரிசு நிலத்தினுடைய சட்டம் என்ன, விவசாய நிலத்தினுடைய சட்டம் என்ன? ஒன்னொன்னா கேளுங்க. எல்லாம் ஒவ்வொரு மணி நேரத்துக்குள்ளதான் ஒரே நேரத்தில் கேட்டா. தரிசு நிலம் அப்படின்னு சொன்னா இப்ப நிலத்தை வாங்கி போடுறதுங்கிறது வந்து பல இதுக்காண்டி வாங்கி போடுவோம். விற்பனைக்காக என்ற எண்ணத்தில் வாங்கி போட்டால் கண்டிப்பா ஜக்காத் கொடுத்தே ஆகணும். விற்பனை நிலத்திற்கு ஜக்காத். ஒருத்தர் நான் வீடு கட்டணும்னு வாங்கி போடுறேன், என் பிள்ளைக்கு வீடு கட்டணும்னு வாங்கி போடுறேன், என் குழந்தைகளுக்கு மனைவிக்கு இப்படின்னு வீடு கட்டுறதுக்கு தன் சொந்த தேவைக்காக இடம் வாங்கி போட்டால் ஜக்காத்தே கிடையாது. வியாபார நோக்கத்தோடு போட்டாருன்னா கண்டிப்பா என்ன செஞ்சுதாகணும், ஜக்காத்து கொடுத்துதான். இதுல ஒரு சிக்கல் வரும். என்ன சிக்கல்னா, ஏங்க ஜப்து வாங்கி போட்டு 10 வருஷமா அப்படியே இருக்கு. அப்ப 1 கோடி ரூபாய்க்கு வாங்க போட்டோம், அப்படியே இருக்கு. அப்ப ஒவ்வொரு வருஷமும் ஜக்காத்தே கொடுத்துட்டு இருந்தா அந்த 10 வருஷத்துல வாங்கின இடமும் அந்த ஜக்காத்து சரியா போயிருமே, அவர் தலையில துண்டை போட்டு போறதா இப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப இதுக்கு பேர் ஜக்காத்தே தைன் என்று சொல்வார்கள். ஜக்காத்தே தைன். நீங்க விற்கும் போது என்ன ரேட்டுக்கு விற்கிறோ, 10 வருஷம் கழிச்சு வித்தீங்க, அது என்ன ரேட்டுக்கு விற்கிறோ அதற்கு ஜக்காத் கொடுத்து விடுங்க. 1 வருடம் பூர்த்தியாக தேவையில்லை. 1 கோடி ரூபாய்க்கு வாங்கி போட்டீங்க, ஒரு 20 வருஷம் கழிச்சு வித்தீங்க, 3 கோடி ரூபாய்க்கு வித்தீங்க, அப்ப எவ்வளவு ஜக்காத் கொடுக்கணும்? 3 கோடி ரூபாய்க்கு ஜக்காத் கொடுத்தோம். இது பேர் ஜக்காத்து தைன். 3 கோடி ரூபானா 7.5 லட்சம் ரூபா ஆச்சே, மயக்கம் வந்துருமா? கொடுத்தானோ 3 கோடி 3 கோடி ரூபாய் ஆகும்போது மயக்கம் வராதோ? உங்களுக்கு வர்றதெல்லாம் மயக்கம் வராது, கொடுக்கும் போது மட்டும் மயக்கம். என்ன லாஜிக்கு? இது ஆனந்தம். அப்புறம் இந்த ஜக்காத்துல யார் யாருக்கு ஜக்காத்து கொடுக்கணும், ஜக்காத்து பெற தகுதியானவங்க யார்? மஸ்ரஃப் இல்ல குர்ஆன்ல ரொம்ப அழகா சொல்றான். லில் ஃபுகராஇ வல் மசாகீன் வபனு ஸபீல் வல் காரிமீன அலைஹா வல் ஆமிலீன பிஹா வ இப்னு ஸபீல் வல் முஅல்லஃபத்து குலூபுஹும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்றான். 8 சாரார் அல்லாஹ் சொல்றான். ஆனா அதுல 2 சாரார் இப்ப இல்லை. முதல்ல ஃபக்கீர்கள். ஃபக்கீர்னா அன்னைக்கு தேவை கூட இருக்காது, அன்னைக்கு தேவை கூட இருக்காது, அந்த மாதிரி ஆட்கள். 2வது மிஸ்கீன்கள், அன்னைக்கு தேவைக்கு இருக்கும். உதாரணமா அவருக்கு ஏதாவது வந்து தொழில் செய்யறதுக்கு கொடுத்தோம்னு சொன்னா செஞ்சு என்ன செஞ்சுக்குவாரு, உழைச்சிக்குவாரு, அன்னைக்கு தேவைக்கு சாப்பாட்டுக்கு இருக்கும். மிஸ்கீன்கள் இவங்களுக்கு ஜக்காத் கொடுக்கலாம், ஃபக்கீர்களுக்கு ஜக்காத் கொடுக்கலாம். அதே மாதிரி கடன்காரர்கள். ஒரு தான் நல்ல ஆளு தான், ஆனா பெரிய கடனா இருக்கிறார், கடனாளியா இருக்காரு, 2 கோடி 3 கோடி கடன் இருக்கு. நம்ம ஜக்காத்தை வந்து ஜக்காத்துன்னு சொல்லி கொடுக்க தேவையில்லை, அந்த கடனை அடைப்பதற்கு ஜக்காத்து கொடுக்கலாம். ஒருத்தர் வசதியான ஆளு ஊர்ல, ஆனா டெல்லியில இருந்து இங்க வந்து எல்லாம் தொலைஞ்சு போச்சு, ஒண்ணும் இல்லை, இப்னு ஸபீல், இவருக்கு ஜக்காத் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய பாதையில போறாங்க, அவங்களுக்கு ஜக்காத் கொடுக்கலாம். தாலிபுல் இல்ம், கல்வி தேடக்கூடிய மாணவர்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யலாம், ஜக்காத்தை கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த ஜக்காத்து வசூலிப்பவர்கள், இன்னைக்கு தான் அந்த வசூலிக்கிற முறையில இல்லைல்ல, இந்த ஜக்காத்தை வசூலிப்பவர்களுக்கு கொடுக்கலாம், புதிதாக இஸ்லாத்திற்கு வருபவர்களுக்கு கொடுக்கலாம். இது ரசூலுக்கு சொந்தமானது. முஅல்லஃபத் குலூபுஹும், ரசூலுடைய தில் குர்பா, சொந்தக்காரர்கள். ரசூலே அதை தடுத்துட்டாங்க. பாக்கி இருக்கிற இந்த இவங்களுக்கெல்லாம் ஜக்காத் கொடுக்கலாம், ஃபக்கீர்களுக்கு கொடுக்கலாம், மிஸ்கின்களுக்கு கொடுக்கலாம், இப்னு ஸபீலுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், கடன்காரர்களுக்கு கொடுக்கலாம், அதை வசூல் செய்யக்கூடிய 6 பேர்களுக்கு கொடுக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமா ஒரே ஆளுக்கு கொடுக்கணுமா அல்லது பிச்சு பிச்சு கொடுக்கலாமா அப்படின்னா சட்டம் என்னன்னா, அவருக்கு ஜக்காத்து கடமையாகிற அளவுக்கு கொடுக்க வேணாம் அப்படிங்கிறது சட்டம். அவருக்கு அதாவது நிசாப் அளவுக்கு. ஒருத்தருக்கு நிறைய ஜக்காத்து இருக்குது அப்படின்னு சொன்னா அதை பல பேர்களுக்கு பிரித்து கொடுக்கலாம். இருக்கிறதே 5000 ரூபாய் தான் இவர் கொடுக்க வேண்டியிருக்கு ஜக்காத்து, அதை 5 ரூபாயா மாத்தி 10 ரூபாயா மாத்தி ஊரே கொடுத்து நான் ஜக்காத்து கொடுக்குறேன்னு வேற ஊருக்கே சொல்லி அறிவிப்புலாம் செஞ்சு இப்படி கொடுக்க தேவையில்லை. யாருக்கு தேவையோ கொடுத்துட்டு போயிடலாம். அதே மாதிரி நான் வசதியா இருக்கேன், அதே மாதிரி நீங்க வசதியா தான் இருக்கீங்க. புலிபாளையம் பள்ளிக்கு வந்தா எல்லாருமே வசதியாயிரும். ஆமே. அப்போ
என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய அண்ணன் தம்பி இவர்கள் சிரமத்தில் இருக்கிறாங்க. இதுல என் தாய் தந்தைக்கு நான் ஜக்காத் கொடுக்கலாமா, என்னோட மனைவிக்கே நான் ஜக்காத் கொடுக்கலாமா, என்னோட பையன்களுக்கு பிள்ளைகளுக்கு நான் ஜக்காத் கொடுக்கலாமா? இதுல ஒரு விஷயம் என்னன்னா, உசூலி ஃபுரூஇ இவங்களுக்கு ஜகாத் கூடாது. உசூலி ஃபுரூஇன்னா நாம் வருவதற்கு அசல், நம்மை பெற்றவர்கள், நாம் பெற்றவர்கள். சுருக்கமா, நம்மை பெற்றவர்கள், அத்தா, அத்தாவோட அத்தா, அவங்க அத்தா, அம்மா, அம்மாவோட அம்மா, அவங்க அம்மா, இது யாருக்குமே ஜகாத் கொடுக்கக்கூடாது. நாம் பெற்றவர்கள், நம்முடைய புள்ள, நம்முடைய பேர புள்ள, அவருடைய புள்ள, இதுக்கெல்லாம் ஜகாத் கொடுக்கக்கூடாது. ஜகாத் செல்லாது. இதுவரை நானே தப்பாக விளங்கி வச்சிருந்த விஷயம் இன்னைக்கு தான் வந்து பார்க்கும்போது விளங்குச்சு. என்ன, கல்விங்கிறது என்னைக்கு வேணாலும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் தான். கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கோ ஜக்காத் கொடுத்தால் இது கூடுன்னா இது வரைக்கும் நான் விளங்கியிருந்தேன். ஆனால் கொடுத்தக்கூடாது. ஃபத்வா வந்து கணவனுக்காக வேண்டி மனைவி ஜக்காத்தை கொடுத்து விடுவது, மனைவிக்காக வேண்டி கணவன் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறார், ரொம்ப ஏழையாக இருக்கிறார், மனைவியினுடைய பொருளை தூக்கி ஜக்காத்தை யாரு கொடுக்கிறது, கணவனுக்கு கொடுக்கிறது, இது கூடாது. ஏன்னா அவர்களிலிருந்து தான் உசூலும் புருவும் உருவாகிறது. உசூலும் புருவும் மேலையும் கீழையும் உருவாவது யாரின் மூலமாகத்தான், கணவன் மனைவி மூலமாகத்தான். அதனால் அவங்களுக்கு கொடுத்தா கூடாது. ஹதீஸ்ல வந்திருக்கே, ஜைனப் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய கணவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுவுக்கு கொடுத்தார்களே, இது என்ன அப்படின்னா நஃபிலி சதகாத், ஜகாத் அல்ல, அன்பளிப்புகள். நஃபில் சதகா, சதகானாவே உபரிதான, நஃபில் தொழுகை மாதிரி, சுன்னத் தொழுகை மாதிரி. இதை யாருக்கு வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கலாம். அதே நேரத்தில் சகோதர சகோதரிகள் தாராளமாக, சகோதரர் கஷ்டப்படுறாரு, இவருடைய ஜக்காத் எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், அவர் கஷ்டத்தை தீக்கலாம். சகோதரிகள் கஷ்டப்படுகிறார்கள், தாராளமாக கொடுக்கலாம். யாருக்கு தான் கொடுக்கக்கூடாது, தான் பெற்றவர்கள், தன்னை பெற்றவர்கள் இல்லையா, பெறுவதற்கு காரணமாக இருந்த கணவன் மனைவி கூட. அப்புறம் இந்த ஜக்காத்து பணத்தை வச்சு ஒரு ஏழை நான் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படிங்கிறாரு, அவர் ஜக்காத் காசை வச்சு ஹஜ்ஜுக்கு அனுப்புறதோ உம்ராக்கு அனுப்புறதோ செய்யலாமா? சமீபத்தில் கூட இந்த கேள்வி வந்துச்சு, இங்கேயே வந்துச்சு. அதை அறவே கூடாது. அப்படி ஜக்காத்தை வாங்கிட்டு ஹஜ்ஜு செய்ய சொல்லி மார்க்கம் எங்கேயுமே சொல்லலை. ஜக்காத்தை வாங்கிட்டு போய் உம்ரா செய்ய சொல்லி எங்கேயுமே என்ன செய்யலை, சொல்லலை. அப்படியே அவர் கொடுத்தாருன்னா அந்த ஜக்காத்தில் சேராது, சதக்கா வேண்டும், ஜக்காத்தில் சேரவே சேராது. ஹஜ் உம்ரா என்பது ஜக்காத்தை கொண்டு செய்யப்படக்கூடிய கடமை அல்ல அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறோம். அப்புறம் இந்த விவசாய பொருளுக்கு ஜக்காத் இருக்கு, அதே மாதிரி கால்நடைகளுக்கு ஜக்காத் இருக்கு. இது ரெண்டுக்கும் உண்டான விளக்கம் என்ன? ஏன்னா இங்கே இருக்கிறவங்க மேக்சிமம் விவசாயம் இல்லை, செயலாளருக்காண்டியே கேள்வி கேட்ட மாதிரி தெரியுது. சரி, ரைட்டு. ஆமாம், விவசாய பூமி அப்படின்னா இந்த விவசாய பூமியில் வந்து ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வானம் பார்த்த பூமி. வானம் பார்த்த பூமி இவருக்கு எந்த முயற்சியுமே இருக்காது, அதில் விளைஞ்சு வரும். அதில் 10ல் 1 கொடுத்தாகணும், 10% கொடுத்தாகணும். வானம் பார்த்த பூமியில் உஷுர் என்று சொல்லுவார்கள். இந்த மொச்சக்காய் அதெல்லாம் வருதா இல்லையா, 10 மூட்டை வந்துச்சுனாக்கா எத்தனை கொடுத்துடணும், 1 மூட்டை கொடுத்துடணும். அதே நேரத்தில் நம்ம போர் போடுறோம், நாம் வந்து பம்பு செட்டு வைக்கிறோம், நம்ம கேணி வெட்டுறோம், நம்ம முயற்சியும் கொஞ்சம் இருக்குது, கரண்ட் பில்லு கட்டுறோம். இப்படி நம்ம முயற்சி இருந்து அதிலே விளைந்தால், இப்போ தென்னந்தோப்பு இருக்குது, நம்ம முயற்சி தேவை. நெல் நம்ம முயற்சி தேவை, அதுக்கு என்ன வெட்டணும், தண்ணி பாய்ச்சணும், எல்லா வேலையும் இருக்குது. இதில் நிஸ்புல் உஷுர் கொடுக்க வேண்டும், 5%. வானம் பார்த்த பூமியில் 10, இதில் எவ்வளவு, 5%. ஆனால் முழுக்க முழுக்க இவருக்கே சொந்தமாக இருந்துச்சுன்னா, இப்போ பிஸ்னஸ்லாம் யாருக்கே சொந்தம், இவருக்கே சொந்தமாக இருந்துச்சுன்னா 2.5%. பிஸ்னஸில் எத்தனை ஆக இருக்கிறதுலையே ஜிஎஸ்டி கம்மி ஷரியத்தில் தான், ஷரியத்தில் தான் இல்லையா. இல்லைன்னு சொன்னாக்கா எல்லாம் பார்த்தா 30%, 40%, 18% சம்பாதிக்கவே விடமாட்டான் போல தெரியுது. என்னென்னமோ எஸ்டின்னு போடுறான். அதனால அன்புக்குரியவர்களே,
முழுக்க முழுக்க இவருக்கு சொந்தமானதாக இருந்தால் எவ்வளவு கொடுத்தாகணும்? 2.5% கொடுத்தா போதும். அதே நேரத்தில் போருக்கு போறாரு, கனிமத் பொருள் கிடைக்குது, இது 20% கொடுத்தாகும், 20% கண்டிப்பா கொடுத்தாகும். இதுதான் இந்த சட்டம். இது விவசாய பூமிக்கு உண்டான சட்டம். பணப்பயிர்கள் என்று இன்றைக்கு சில பயிர்கள் வந்துருச்சு. காப்பி கொட்டை, இந்த காப்பி கொட்டையெல்லாம் விவசாயத்தில் சேர்க்கல இன்னைக்கு கவர்மெண்ட். பணப்பயிர், ஏலக்காய் பணப்பயிர். இப்போ பணத்துக்கு கொடுக்கறதா காப்பி கொட்டைக்கு கொடுக்கறதா அப்படின்னா இவன் வேண்டாம் மாற்றிருக்கலாம். நம்மள்கிட்ட ஏலக்காய் எங்கே தான் விளையுது? செடியில் தானே விளையுது. ஒரு போடுறாரு, அதனால 5% கொடுத்தாகணும். என்ன விலைக்கு விற்கிதோ நீ விற்றாலும் சரி, அது ஏலக்காவை கொடுத்தாலும் சரி, என்ன விலைக்கு விற்கிதோ அதில் எவ்வளோ %? 5%. காப்பி கொட்டைக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 5%. கால்நடைகள் அடுத்த அஜத்து கேட்டேன். இந்த கால்நடைகளில் எல்லாமே தெரிஞ்சு, இப்போ அதெல்லாம் எதுவும் யார்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். 40 ஆடு இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அதில் ஒரு ஆடு கொடுக்கணும். 40 ஆட்டுக்குட்டி. மாடுகளாக இருந்தால் 30 இருந்தால் அதில் கொண்டு கொடுக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் 25 இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியான ஒரு ஒட்டகம் கொடுக்க வேண்டும். இதான் சிஸ்டம். அதனால இல்லாததுக்குள்ள போய் ரொம்ப நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து போயிருங்க. எல்லாருமே இப்ப ரமலான் காலத்துல தான் இந்த ஜக்காத்தை பெரும்பாலும் கொடுக்குறாங்க. சரி, ரமலான்ல தான் இது கொடுக்கணுமா? அப்படி தேவையில்லை. அதாவது ஜக்காத் என்பது உதாரணமா இன்னைக்கு நிறைய பேர் மார்ச் 31 தான் எது போடுறாங்க, புது கணக்கு போடுறாங்க. அப்பயே ஜக்காத் கடமை ஆயிடுச்சு, அப்பயே கொடுத்துடலாம், எப்போ வேணாலும் கொடுத்துடலாம். ஜக்காத் கொடுக்கறதுக்கு ரமலான் தான் அப்படிங்கிற சரத்தெல்லாம் கிடையாது. ஒரு வருஷம் பூர்த்தி ஆகணும், எங்கிருந்து ஆரம்பிச்சிங்களோ அங்கிருந்து பூர்த்தி ஆகணும். ரமலானில் ஏன் கொடுக்கப்படுகிறது என்றால் 1க்கு 70ஆக, ஒரு பர்லுக்கு 70 பர்லுகளுடைய நன்மை இருக்கிறது. 1க்கு பன்மடங்காக நன்மைகள் கிடைப்பது எதில் தான் கிடைக்கிறது? ரமலானில் கிடைக்கிறது என்பதற்காகத்தான் இந்த ரமலானிலே நிறைய பேர்கள் என்ன செய்யறாங்க? ஜக்காத்தை கொடுக்குறாங்க. இப்போ ஒரே கம்பெனி, அந்த கம்பெனியில அத்தாவும் இருக்கிறாரு, அவருக்கு தனி சேவிங் ஆயிட்டு இருக்கு. 2 மகன்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் தனி சேவிங் ஆயிட்டு இருக்கு. இது அல்லாம அவங்களுடைய வேறு மக்கள் வெளியே நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஒரே குடும்பமா இருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த 4 பேருக்கும் தனித்தனி சேவிங் இருக்கு, அத்தாவுக்கு தனி சேவிங் இருக்கு. இவங்க தனித்தனியா ஜக்காத் கொடுக்கணுமா? எப்படி? தனித்தனியாக தான் கொடுத்தான். ஆக்கில் பாலகன் யார் வந்தாருன்னா சேவிங் பண்றதை கூட தனியாக தானே பண்ணணும். எல்லாம் அத்தாவே சேர்த்து எல்லாத்துக்கும் ஒன்றா பண்ணிடுவாரா? இல்லை தனித்தனியா. அப்போ ஆக்கில் பாலிக் ஒருத்தர் பாலிகாயிட்டாருன்னு சொன்னாவே, வயது வந்து விட்டார் என்று சொன்னாலே அவர் சேர்க்கிற பொருளுக்கு அவர் கொடுத்தாக வேண்டும். அவர் தான் கொடுக்கணும், அவர் தான் கடமையானவர். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தகப்பனாரு அவருடைய கண்ட்ரோலில் வச்சு செய்கிறாருன்னா அது வேறு விஷயம், தாராளமாக செய்யலாம். அவங்களுடைய பொருள் எல்லாத்தையும் கொண்டு வா, ஜக்காத்தை கொண்டு வா. முன்னோர்கள்லாம் அப்படி தான் செய்வாங்க. அந்த ஜக்காத்தை எல்லாம் ஒன்றா சேர்த்து எதுக்கு செலவழிக்க வேண்டுமோ அதற்கு சிறப்பாக செலவழிப்பார்கள். அது கூடும். ஆனால் அவரவரின் மீது ஜக்காத் கடமை. அதே மாதிரி இந்த ஜக்காத்து காசை இந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ரமலான்ல கேட்குறாங்க, மதரசா கட்டடம் கட்டுறதுக்கு கேட்குறாங்க, அதே மாதிரி கல்வி நிறுவனங்களுடைய கட்டிடத்துக்கு கேட்குறாங்க, இந்த மாதிரி மருத்துவமனை கட்டுறோம் அதுக்கு இப்படி கட்டிட பணிகளுக்காக வேண்டி கேட்குறாங்க. இந்த கட்டிட பாத சமூகத்தினுடைய இது போல இருக்கிற கட்டிட பணிகளுக்கு வேண்டி ஜக்காத் காசு கொடுக்கலாமா? அடுத்து வேற ஒன்று வர போறாருன்னு ஆரம்பிக்கிறேன். கட்டடங்கிறப்ப எனக்கு கஞ்சி பக்கு பக்குன்னு அடிச்சு அந்த காவலையும் ஆரம்பிப்பாரு. ஆமா, கட்டடம்னு வரும்போது முதல்ல கட்டடத்தை பிடிப்போம். கட்டிடங்களுக்காக இதுல ஜக்காத்தை பொறுத்தளவுக்கு என்னன்னா தம்லீக்னா சொந்தமாக்குதல். யாருக்காவது ஒருத்தருக்கு என்ன செய்யணும்? சொந்தமாக்கணும். அப்பதான் ஜக்காத் கூடும். இப்ப கட்டடத்தை யாருக்கு சொந்தமாக்குவீங்க? சொந்தமாக்க முடியாது. சொந்தமாக்க முடியாத எதற்குமே கொடுத்தல் கூடாது. பள்ளிவாசல் கட்டடத்துக்கு கொடுக்கறது, மதரசா கட்டடத்துக்கு கொடுக்கறது, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் கட்டிடத்துக்கு கொடுக்கறது, இதெல்லாம் கூடாது.
ஃப்ளஷ் போர்டு அடிக்கிறதுக்கு கொடுக்கறது இல்லையா? இப்போ இந்த மாதிரி சில காரணங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கூடவே கூடாது. அதே மாதிரி முஸ்லீம் அல்லாத காஃபிர்களுக்கு ஜகாத் காசு கொடுக்க முடியாது. அதெல்லாம் சதகா. அவர் கடையிலே வேலை செஞ்சு வச்சுருப்பாரு, அவர் பிள்ளைக்கு கல்யாணமாக இருக்கும். அப்போ இதெல்லாம் நிறைய பேர் கேட்டு வர்ற கேள்வி. அப்போ ஜக்காத் காசாக இருந்தால் கொஞ்சம் கூட கொடுக்கலாம்ல சார், அதனால கொடுத்துடலாமா அப்படின்னா கொடுக்க முடியாது. கேள்வி நிறைய இருக்கு, ஆனால் 50 ஆயிடுச்சு. சரி, 11 இல்லை, 10 11க்கு முடிச்சிடணும். அப்போ நீங்க யூகிச்சது மாதிரி நோன்பு கஞ்சிக்கு ஜகாத் காசு கொடுக்கலாமா? சஹரு உணவு கொடுக்குறாங்க, அதே மாதிரி சஹரு பொது விருந்து, இந்த மாதிரி உண்டான விஷயத்துக்கு ஜகாத்தினுடைய பணத்தை கொடுக்கலாமா? ஓகே. அதாவது கஞ்சிக்கெல்லாம் அறவே கூடாது. ஏன்னா ஏழை பணக்காரர் எல்லாருமே வாங்கிட்டு போகிறது, எல்லாமே வாங்கிட்டு போகிறது. இதில் என்னன்னா அன்பளிப்பு, ஒரு காஃபிர் கஞ்சிக்கு கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் அன்பளிப்பு, அது கூடும். ஆனால் ஜகாத்து காசை கொண்டு போய் கஞ்சிக்கு கொடுக்க கூடாது, எல்லாருமே குடிக்கிறது கூடாது. அதே மாதிரி அரபிக் கல்லூரிக்கு ஜகாத்து கொடுக்கலாமா அப்படின்னா அங்கே ஏழைகள் மட்டுமே ஓதுகிறார்கள் என்ற உத்தரவாதம் இருந்தால் அங்கே கொடுக்கலாம். மேக்சிமம் அரபிக் கல்லூரிகளில் 90% என்ன தான் இருக்கிறாங்க. ஆமாம், பணக்காரர்கள் அங்கே ஓதுறாங்கன்னு சொன்னால், இப்போ எங்கள் மதரசாக்கள்லாம் ஓதுறாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருந்து ஃபீஸ் வாங்கிடுவோம், எவ்வளோ கொடுத்துடணும்னு சொல்லிடுவோம். அதை சொல்லிடணும், மதரசா நடத்துகிறவங்களும் சொல்லிடணும், நீங்கள் ஜக்காத்தினுடைய பொருளும் பயன்படுத்தப்படும். அதனால் நீங்கள் என்ன செஞ்சிடணும், அதுக்கு உண்டான பணத்தை கொடுத்து நீங்கள் அவங்களுடைய ஹக்கை அதை கொண்டு நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அப்போ ஏழை மாணவர்களுடைய கல்விக்காக அந்த மாணவர்களுக்கு தம்லீக் சேரணும், அதனால அது கூடும். ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தால் கூடும். படிப்பில் யார் முடியாதவங்களா இருக்கலாங்களோ, உதாரணமாக வந்து ஒரு மருத்துவத்துக்கு அவர் படிக்கிறாரு, ஆனால் அவங்கள்ட்ட ஒன்றுமே வசதி இல்லை, கண்டிப்பாக ஜக்காத்தை கொடுத்தவர்களே என்ன செய்யணும். ஒரு வக்கீலுக்கு படிக்கிறாரு, இந்த உம்மத்துக்கு வக்கீல் தேவை, ஆசை கொடுத்து தூக்கிறோம். கல்வியாளர்களுக்கு ஏழைகளாக இருந்தால் கொடுக்கலாம், கட்டிடத்திற்கு கொடுக்க முடியாது. சகரு சாப்பாட்டில் தான் முக்கியமாக நிற்கிற மாதிரி தெரியுது. சகரு சாப்பாடு ஏழைகளுக்காக இருந்தால் எல்லா பக்கமும் மகல்லாவா ஒரு நாள் சகரு விருந்துன்னு அப்படி ஃபுல்லாக நடத்துவாங்க. ஆமாம், அது ஜக்காத்தை வாங்கி நடத்தினா கூடாது. ஏழைகள் மட்டும் சாப்பிடுகிறார்கள், வழிப்போக்கர்கள் மட்டும் சாப்பிடுகிறார்கள் அப்படின்னா, இப்போ ஜங்ஷன் பள்ளிகள்ல எல்லாம் வழிப்போக்கர்கள் வருவாங்க, அவங்களுக்கு ஜக்காத்தை போட்டால் கூட கூடும் இல்லையா? அதுலேயும் பணக்காரனாக இருந்தால் அன்னைக்கு அவர்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா அவர் கூட. வழிப்போக்கராக இருக்கிறாரு, காசு இல்லை, ஜக்காத்து கொடுக்கலாம். ஊரில் காசு இருக்கு, இங்கே ஒன்றும் இல்லை, இப்போ தான் போனுக்குள்ளே இடத்த வச்சுருக்கிறாங்களே இல்லையா? அதனால் அந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் ஜக்காத்து கூடாது. நீங்கள் நான் ஒரு கேட்கணும்னு நினச்சிருந்தேன், அதை நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. இந்த ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு கொடுக்கலாமா அப்படிங்கும்போது இன்ஷால்லா நீங்கள் அதை சொல்லிட்டீங்க. இப்போ ஏழை குமர்களுக்குன்னு வந்து கேட்குறாங்க, இவங்களுடைய திருமணத்துக்கு இந்த ஜக்காத் காசு கொடுக்கலாமா? தாராளமாக கூடும். குமர்களுக்கு கொடுப்பது தாராளமாக கூடும். அவங்க ஏழை இல்லை, ஏழை லிஸ்ட்டில் வந்துடுறாங்க, தாராளமாக கூடும். இன்னைக்கு அந்த ஏழைகள் வந்து ஆடம்பர செலவுகளில் ஈடுபடக்கூடாது. இன்னைக்கு நம்ம வந்து ஏழைன்னு நினைச்சு கொடுப்போம், போனால் அங்கே பட்டுச்சேலையை போட்டு 50,000 ரூபாய்க்கு, அது அவர் பேர் ஏழையே கிடையாது இல்லையா? அது கூட. அதே மாதிரி கடையில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களுக்கு ரமதானில் போனஸ் கொடுக்குறோம். அப்போ 2 மாதம் போனஸ் கொடுக்குறோம். இந்த போனஸ் கொடுக்கறத ஜக்காத் காசை போனஸாக கொடுத்துடலாமா? அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, 1 மாச போனஸ் கொடுக்கறதுங்கிறது வந்து வளமை. இந்த வளமைகளை எதையுமே ஜக்காத்துல கொடுக்க தேவையில்லை, கொடுக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா கொடுக்குறோமா இல்லையா, அதை ஜக்காத்துன்னு சொல்லி உண்மையிலேயே அவர் தகுதி பெற்றவராக இருக்கிறார், குழந்தைகள் படிக்கிறதுக்கு தேவை இருக்குது, முடியாதவராக இருக்கிறாரு, கொடுக்குற சம்பளத்துல வந்து அவருடைய கனாத்துன்னு ஓடிக்கிட்டு இருக்கு, அவர் மிஸ்கின் இல்லையா, மிஸ்கின் லிஸ்ட்ல வந்துடுவார். அவருக்கு உபரியாக நான் 2 மாசம் போனஸ் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு நியத்து அவர் மனசுக்குள்ளேயே ஜக்காத்தை வச்சுக்கிட்டு கொடுத்தாருன்னா தாராளமா என்ன செய்யும், கூடும். அவருடைய உழைப்புக்கு சில பேர் ஜக்காத்துல இருந்து கொடுக்கறது, மாச சம்பளமே எதுல இருந்து, ஜக்காத்துல இருந்து எடுத்து மாச சம்பளம் அல்லாம ஏமாத்துறது, இது கூடவே கூட.
நீங்க என்னை பார்க்கறத பார்த்தா 2 பேரும் கொடுத்துட்டு இருக்க மாதிரி தெரியும் கூட. இந்த பள்ளிவாசல்ல பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், அதே மாதிரி மார்க்கம் சம்பந்தப்பட்டு முக்கியமான கேள்விக்கு வர்றீங்க வாங்க. ஏன்னா கிராமப்புறங்கள்ல எல்லாம் இன்னைக்கும் நிறைய சிரமத்தில் தான் இருக்காங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடிய பள்ளிவாசல் பணியாளர்கள், மார்க்க பணியாளர்கள், இந்த மாதிரி உலமாக்கள், முஅத்தின்கள், இவங்களுக்கெல்லாம் ஜக்காத் காசு கொடுக்கலாமா? உங்களை மாதிரி என்னை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அறவே கூடாது. ஜக்காத்து கொடுக்கறது ஜக்காத்தினுடைய பணத்தை கொடுத்தா கூடாது. யார் ஜக்காத்திற்கு தகுதி பெற்றார்களோ அவங்க கொடுக்கறதுக்கு தகுதி பெற்றவர்கள், பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்கள். விளைக்கிறணும். நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு ஆலிம்சா, அவருக்கு சம்பளம் வந்து 4350 ரூபா. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார். அந்த இமாம் உண்மையிலே கஷ்டத்தில் இருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். அதே மாதிரி முஅத்தின்கள் கஷ்டப்படுகிறார்கள். எல்லா இடங்கள்லையும் நிறைய இடங்கள்ல யார் கஷ்டப்படுறாங்க? முஅத்தின்கள் கஷ்டப்படுகிறார்கள். தாராளமாக அவங்களுக்கு ஜக்காத் பணத்தை கொடுக்கலாம். தகுதி உள்ளவர்கள் பெறுவதற்கு, அதாவது ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களுக்கு கொடுக்கலாம். மற்றவங்களுக்கு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல என்னென்ன இமாம் சாப் கொண்டு போய் கொடுத்தலாம். இதுல மெயினா சதகத்துல் ஃபித்ர் ஃபுல்லா கொண்டு வந்து யாரு கொடுக்கறதுன்னா அஜத்துக்கு தான். சதகத்துல் ஃபித்ர் கூடவே கூடாது இல்லையா? யார் ஏழ்மையில் இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். முஸ்தஹிக்கா இல்லை, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, தான் வேலை இல்லை, அங்க வந்து அவர் ஒரு மதரசாவை நடத்திட்டு உட்காந்துருக்கிறாரு, அவருக்கு மாதம் கணாக்கு ஓடுறதே கஷ்டம். அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கொடுக்கலாம். ஏழ்மையில் இருப்பவர்களுக்கு கொடுக்கலாம், வசதியா இருப்பவருக்கு கூட. அதே மாதிரி இது கொடுக்கும்போது இது ஜகாத் பணம் உங்களுக்கு, இது வந்து ரமலானுடைய அன்பளிப்பு, நான் உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுக்கணுமா அல்லது 19 ரூபா கொடுக்கணுமா? சொல்லாம கொடுக்கறது தான் சிறப்பு. ஒருத்தருடைய கண்ணியத்தை என்னைக்குமே கெடுக்கக்கூடாது. பொதுவாக ஜக்காத்து வந்து நியத் சார்ந்தது. நம்முடைய உறவுகள், சொந்த பந்தங்கள் எதுக்குமே ஜக்காத்தை கொடுக்கும்போது ஜக்காத் காசு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது இருக்கா இல்லையா? இதை மார்க்கம் வந்து உகந்ததாக கருதவே இல்லை. நம்ம அன்பளிப்பு மனசுக்குள்ளதான் என்ன இருக்கணும்? நியத்து இருக்கணும். தொழுகிறதுக்கு தக்பீர் கட்டும் போது என்ன 4 பேருக்கு கேட்குற மாதிரி இல்லை, உனக்காக நான் ட்ரக்காக்கு ஒரு அல்லாஹ் அக்பர் அப்படியே கட்டுறான், உள்ள தானே வச்சுக்கிறான். அதே மாதிரியும் ஏழைகளுக்கு கொடுக்கறதும் வெளியில சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் அறவே இல்லை. நியத்து வச்சுக்கணும், நியத்து இருக்கணும். நியத்து இல்லாமல் எந்த இபாதத்தும் இல்லை. தொழுகைக்கு நியத்து தேவை, நோம்புக்கு நியத்து தேவை. ஜக்காத் நியத்து இல்லாமல் கொடுத்தா ஜக்காத்தாகவே அது ஆகாது. நான் நியத்தை மறந்துட்டேங்க. இது ஹரம் ஷரீஃப்ல நிறைய நடக்கும். என்னன்னா தவாப் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, எந்த நியத்துமே இருக்காது, ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஒவ்வொரு தவாப்புக்கும் நியத்து வேண்டும். உம்ராவுக்கெல்லாம் நியத்து செய்வாரு, ஆனா தவாப்புக்கு நியத்தை செய்ய மாட்டாங்க. நினைச்ச உடனே அப்படியே வச்சுட்டு வந்துருவாரு. என்னங்க நியத்து செஞ்சீங்க? ஒண்ணு கூட செய்யல. அப்ப பிரயோஜனமே இல்லை. எல்லாத்துக்கும் நியத்து தேவை. சரி, 58 ஆயிடுச்சு. கடைசி கேள்வி, ஜக்காத்து கடமையான பிறகும் அந்த ஜக்காத்தை கொடுக்காம இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது அதுல பூரணமா இப்போ ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியதுக்கு அவர் வந்து ஒரு 50,000 ரூபாய் முதல்ல கொடுத்துடுறாரு, அல்லது ஒரு 1 லட்ச ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு அதுல பூரணமா ஒன்று அறவே கொடுக்கறது இல்லை, அல்லது அதில் பூரணமா கொடுக்காம இருக்காரு. இவர்கள் சார்ந்து இஸ்லாம் என்ன சொல்லுது? இன்னைக்கு 198% இதுலதான் இருக்கிறாங்க. முறைப்படுத்தி யாரும் ஜக்காத்தை கொடுப்பதில்லை. இதுக்கு ஒரு லிஸ்ட் அவுட் போடணும். எப்படி வந்து வரவு செலவுக்கு கணக்கு போட்டிருக்கோமா இல்லையா, புக்கு போட்டிருப்போமா இல்லையா, அதே மாதிரி நம்முடைய முன்னோர்கள் ஜக்காத்துக்கும் நோட்டு போடுவார்கள். ஜக்காத் வருஷம் ஃபுல்லா கொடுக்கலாம்ல, அவருடைய தொகையை வச்சுக்கிட்டு எது எதுக்குன்னு சொல்லிட்டு வருஷம் ஃபுல்லா கொடுத்து எழுதி வச்சுக்குவாங்க. இதெல்லாம் நாம கண்டிருக்கிறோம், முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். KNS ஒரு நிறுவனம்லாம் இருந்துச்சு, அதனால ஒரு முறையாக அதுக்குள்ளே ஒரு நோட்டு இருக்கும். இப்ப அதெல்லாம் இல்லை, குத்து மதிப்பா அல்லாவையே ஆட்டையை போடுற சமூகம். குத்து மதிப்பாகத்தான் இன்றைக்கு நடக்கிறதே தவிர முறைப்படுத்தப்பட்ட ஜக்காத்துகள் என்பது இன்றைக்கு காண கிடைக்காத பொருளாக மாறி போய்விட்டது. இப்படி ஜக்காத்தை கொடுக்கலன்னா அதற்கு கொடுக்கிற தண்டனை கொடுமையானது. இயற்கையோடு போராடுகிறான்னு சொல்றான்ல. ஜக்காத்தை மறுத்தால் நான் விவசாயத்தை மறுத்து விடுவேன் என்கிறார். மழை பெய்யாது,
பூமி விளைய வைக்காது. ஜகாத்தை கொடுக்காதவர்களுக்கு உலகத்தில் கிடைக்கிற தண்டனை. ஜகாத் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து கொடுக்கவில்லை என்றால், ஒரு நாள் 2 நாள்ல தொடர்ந்து கொடுக்கவில்லை என்றால் அவர்களின் சந்ததிகளில் ஊனத்தை எல்லாம் ஏற்படுத்துவார். பிறக்கிற குழந்தை அறிவு சுவாதீனம் இல்லாத பிள்ளையாக பிறக்கும். பிறக்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது சீக்குகள் தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கும். இதுக்கான காரணம் அவர் தொடர்ந்து ஜகாத்தை கொடுக்கவில்லை. மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார், தங்கத்தையும் வெள்ளியையும் உருக்கி ஊத்தப்படும். கொடுமையான தண்டனை. காரணம் அல்லாஹ் சொல்லுகிறான், முழுவதும் நான் கொடுத்தது என்கிறார். இதெல்லாம் உங்க அறிவை கொண்டு அல்ல, கொடுக்கிறது முழுக்க நான் கொடுக்கிறேன். பிறக்கிற போதும் ஒன்றுமில்லாமல் பிறக்கிறேன், இறக்கிற போதும் ஒன்றுமில்லாமல் இறக்கிறேன். நடுவில் கொடுக்கிறது ஃபுல்லா யார் தான்? நான் தான் கொடுக்கிறேன். அதனால எனக்கு கொடுக்கலன்னு சொன்னா என்னுடைய துன்யாவின் கஷ்டமும் கடுமையாக இருக்கும், ஆகிரத்தின் கஷ்டமும் கடுமையாக இருக்கும். வாகுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரொம்ப ஜஸாக்கல்லாஹு கைர். எல்லா சார்பாக அஜ்ரத்துக்கு நன்றியை தெரியப்படுத்திக் கொண்டு, அல்லாஹ் இவரிடம் இதே மாதிரி ஜக்காத்து, தான தர்மங்கள், சதக்காக்கள் எல்லாம் செய்யக்கூடிய அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எல்லாருமே இதே மாதிரி நாம் இந்த கடமையை நிறைவேற்றுகிற தௌஃபீக்கை அனைவர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அஜயத்தில் அப்புறமேல் எழுதி கொண்டு வந்து கொடுத்துருங்க. அதையும் ஏதாவது ஒரு நாள் நாம் சொல்லிக்கலாம். இன்றைய மசாயில் அன்புக்குரியவர்களே, தொழுகையில குழப்பம் ஏற்படும். 2 தொழுதமா 4 தொழுதமா இப்படியே ஒரு குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. வஸ்வசா. இந்த வஸ்வசா நீங்க என்ன செய்வது அப்படின்னா, ஒழு செய்து முடித்தவுடன் ஒரு துவா ஒதுக்கிறணும். அல்லாஹும்ம ஜஅல்னா மினத் தவ்வாபீன் வஜஅல்னா மினல் முத்தத்தஹிரீன் வஜஅல்னா மின் இபாதிக்கஸ் ஸாலிஹீன். இந்த துவாவை ஒழு செஞ்சு முடிச்ச உடனே ஓதிட்டு வந்து தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு முறை குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதிட்டு தக்பீர் கட்டினா குழப்பம் வராது. தொழுகையில் குழப்பம் வராமல் இருப்பதற்கான வழி, ஒழு செய்தவுடன் துவா ஓத வேண்டும். அல்லாஹும்ம ஜஅல்னா மினத் தவ்வாபீன் வஜஅல்னா மினல் முத்தத்தஹிரீன் வஜஅல்னா மின் இபாதிக்கஸ் ஸாலிஹீன். உள்ள வந்த உடனே ஃபலக் நாஸ் ஓதிக்கொள்ள வேண்டும், குழப்பம் வராது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் வ இலைக யர்ஜுஸ் ஸலாம். தபாரக் ரப்பனா வ தஆலைத வ தஅல்லம்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா ஸையிதில் கல்கி சய்யிதினா முஹம்மதின் வ அலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா sallallahu alaihi wasallam, sallallahu ala Muhammad, sallallahu alaihi wasallam, sallallahu ala Muhammad. Ya Rabbi salli wa sallim